ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கிட்டு கார்த்தியா வந்து வீட்டுக்கு வர்றாங்க. சேரன் வந்து சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு கார்த்தியா ஞாபகம் தான் வருது. ஐயோ, அன்னைக்கு கார்த்திகா இருந்துச்சு, நல்லா சாப்பிட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடை பார்த்துட்டு அவர் கார்த்தியா ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்காரு. கரெக்டா கார்த்தியாவும் உள்ள வர்றாங்க. மாமா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இதை கேட்டுட்டு அப்படியே சேரன் அதிர்ச்சியா அன்னைக்கு திரும்பி பார்க்குறாரு. என்ன கார்த்தியா, நீ இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது, ஏன் மாமா நான் வரக்கூடாதா? கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நான் உங்களை வந்து பார்க்கக்கூடாதா மாமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியா கேட்குறாங்க. அது இல்லைப்பா, நீ வரலாம் பார்க்கலாம், ஆனால் இப்போ நீ வர்றது தப்பு. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படியோ இப்போ நீ வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து கார்த்தியா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. மாமா, என்னால் அவர் கூட என்னால் வாழ முடியாது மாமா. மனசில் ஒருத்தரை நினச்சிக்கிட்டு வாழ்கிறது ஒருத்தர் கூட இருந்தா எப்படி மாமா என்னால் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியா அழுகுறாங்க. உடனே சேரன் சொல்கிறாரு, என்ன என்ன கார்த்தியா இப்படி பேசுகிற? உன் கழுத்தில் தாலி ஏறிடுச்சு, இனிமே அவர் தான் உனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியாவுக்கு எடுத்து சொல்கிறாரு சேரன். ஒரு கார்த்தியா வந்து எதுவுமே கேட்கல. மாமா, நான் இப்போவே இந்த தாலியை கலட்டி தூக்கி எரிஞ்சிட்டு நான் உங்கள் கூட வந்துடுறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியா சொல்கிறாங்க. ஐயோ, அப்படிலாம் பண்ணக்கூடாதுப்பா, என்னப்பா அதெல்லாம் பண்ணக்கூடாது. நீ இப்போவே வீட்டுக்கு கிளம்பிப்போ, யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாரு. உடனே கார்த்தியா சொல்கிறாங்க, என்ன மாமா, என்னை நீங்கள் மறந்துட்டீங்கல்ல மாமா, நான் இல்லாமல் நீங்கள் வாழ்ந்துருவீங்களா மாமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியாவும் சொல்கிறாங்க. மாமா, நான் உங்களை விட்டு போக மாட்டேன் மாமா, நான் இங்கே தான் இருப்பேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியா வந்து சேரன் காலை பிடிச்சிட்டு கதறாங்க. சேரனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சேரனும் அழுக ஆரம்பிச்சிடுறாரு. இங்கிட்ட பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா தேடி வந்துடுறாங்க. கஸ்தூரி, அடியே என்னடி பண்ணுற? ஒருத்தனுக்கு கழுத்து நீட்டிட்டு இங்கே வந்து இவன் காலில் விழுந்து கிடக்கியடி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியாவை பிடிச்சி கத்துது அந்த அம்மா. உடனே வந்துட்டு, அம்மா என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்க? உன் இஷ்டத்துக்கு என்னை ஆட்டி வைக்கலாம் நினச்சிக்கிட்டு இருக்கியா? நீ நினச்ச மாதிரி கல்யாணம் நடந்துச்சுலம்மா. இப்போ என் மாமா கிட்ட ஒரு 2 வார்த்தை பேசிட்டு வரலான்னு பார்த்தா அதையும் நீ விடமாட்ட போலையுமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியா கத்துது. இனிமே என்னடி இவன்கிட்ட பேசணும் உனக்கு? அங்கதான் நேத்து தான் கல்யாணம் முடிஞ்சு இன்னும் மஞ்ச கயிறு காயல, அதுக்குள்ள இங்க வந்து நிக்கிற பாவி சிரிக்கி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியாவோட அம்மா வந்து கத்துறாங்க. உடனே சேரன் சொல்றாரு, அத்தை எந்த பிரச்சனையும் வேணாத்த, நீங்க கார்த்தியாவை கூட்டிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் சொல்றாரு. உடனே கஸ்தூரி வந்து கார்த்தியாவை தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. கார்த்தியா அழுதுகிட்டே போயிடுறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இங்கிட்ட வந்துட்டு நிலா வந்துட்டு இன்டர்வியூ அட்டன் பண்றாங்க. இன்டர்வியூல செலக்ட் ஆயிடுறாங்க. வேகமா வந்துட்டு அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துறாங்க சோழன் கிட்ட. நான் இன்டர்வியூல செலக்ட் ஆகிட்டேன், இன்னும் ஒரு ரவுண்டு தான், அதுலயும் நான் செலக்ட் ஆயிட்டேன்னா எனக்கு நல்ல வேலை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சோழனும் வந்துட்டு நிலா கிட்ட வந்துட்டு கை கொடுக்குறாரு. சோழன் வந்து நிலா வந்து ஹக் பண்ண போறாரு. நிலா வந்து பார்க்குறாங்க, எங்க ஃப்ரெண்ட்ஷிப் தானங்க, சென்னையில் நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கேள்விப்பட்டது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நிலாவும் வந்துட்டு சோழனை ஹக் பண்ணுறாங்க. 2 பேரும் ரொம்பவே சந்தோஷமா வீட்டுக்கு கிளம்பி வர்றாங்க. கூடவே சேரனும் இருக்காரு. என்னப்பா நிலா, உனக்கு வேலை கிடைச்சிருச்சா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாண்ணே, எனக்கு கிட்டத்தட்ட கிடைச்ச மாதிரி தான், இன்னும் ஒரு ரவுண்ட் இருக்கு, அதையும் முடிச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக வேலை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு சேரனும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.